செல்லம்மா சீரியல்ல சித்தார்த் அவங்க அம்மா ஜானகி கிட்ட, அம்மா இப்பயாச்சும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இவ்வளவு நாள் நீ மேகா தான் ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருந்த. ஆனா அவளோட உண்மையான சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீ அவளை நம்பலனா நீயும் பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிப்ப. மேகா நினைச்சிருந்தானா தான் தான் சரவணனோட பொண்ணுன்னு இப்ப வீட்டாளுங்க கிட்ட எப்பயோ சொல்லிருக்கலாம். ஆனா அவளை சொல்லாம மறைச்சிட்டா. இதுல இருந்தே தெரியல அவ ஏதோ பெரிய சதி பண்ணிருக்கான்னு. இனிமே இந்த அவ சொல்ற பேச்செல்லாம் கேட்டு அவளை நம்பி ஏமாறதமா. இதுக்கு மேல உங்களோட விருப்பம்னு சொல்றாரு. சித்தார்த் ஜானகி கிட்ட பேசியிருந்ததை பார்த்த மேகா, ஐயோ சித்து நம்மளை பத்தி போட்டு உடைச்சிட்டானே. இப்ப ஜானகி அத்தை நம்ம நம்புவாங்களான்னு தெரியல. அவங்கள நம்ம பக்கம் வர வைக்கணும்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கை கையில கொடுத்து ஆர்த்தியோட கல்யாண செலவுக்கு பர்ச்சேஸ்க்காக வச்சுக்கோன்னு கொடுப்போம். பணத்தை பார்த்தா கண்டிப்பா அவங்க மயங்கிடுவாங்க. இப்பயே போய் கொடுத்து மனசை மாத்துவோன்னு செக்கை எடுத்துட்டு ஜானகி கிட்ட போய் கொடுக்குறாங்க. அத்தை இந்தாங்க அத்தை, ஆர்த்தியோட கல்யாண செலவுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோங்க. நான் கொடுக்குறேன்ல வாங்கிக்கோங்க. மகேந்திரன் அப்பா என்னை பற்றி சொன்னதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அத்தை. ஆமாம் நான் சில உண்மையை மறைச்சேன். சரவணன் தான் என்னோட உண்மையான அப்பாங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த விஷயத்த நான் இப்போ வீட்டில் சொல்லியிருந்தா மகேந்திரன் அப்பா சும்மா இருந்திருக்க மாட்டாரு. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்ப பார்த்துருப்பாரு. யாருக்கும் இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாமல் மறைச்சேன் அத்தை. இதுக்கு மேலே நம்புறதும் நம்பாததும் உங்களோட பொறுப்புன்னு பேசிட்டு இருக்கேன். அங்கே வந்த வாசுதேவன் ஜானகி கிட்ட மேகாவை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லி, ஜானகி மேகா தான் நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காள். சரவணனோட பொண்ணு தான் எல்லாம் ஓகே. இருந்தாலும் உங்கள் அப்பா வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கி தானே வச்சிருக்கா. நம்மளுக்காக தானே எல்லாம் பண்ணுறா. இப்போ கூட பாரு 10 லட்சம் ரூபாய் செக்கு யாருக்காக கொடுத்தா? நம்ம பொண்ணுக்காக தானே கொடுத்தா. இப்போ கொடுக்கறத வாங்கிக்கோமா, வேணாம்னு சொல்லாத. ரொம்ப நல்லவமான்னு மேகாவை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லி ஜானகி கிட்ட அந்த செக்கை வாங்க வைக்கிறாரு. மேகாவும் பரவாயில்ல நம்ம கையில இருந்து செக்கை வாங்கிட்டாங்க. இனிமேல் நம்ம எது சொன்னாலும் நம்புவாங்க. உடனே இந்த விஷயத்த சரவணன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சரவணன் கிட்ட ஃபோன் பண்ணி, அப்பா நீங்க சேஃபா இருங்க. இந்த வீட்டில் நீங்க போனதுக்கு அப்புறம் சித்தார்த் என்னை பத்தி அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டான். ஜானகியும் ஒரு விதமான குழப்பத்துல இருந்தாங்க. ஏன்னா நான் சும்மா விட்டுருவேன்னா இல்ல 10 லட்சம் ரூபாய் செக்கை கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னோன்னே உங்களோட மனசும் வாசுதேவன் மனசும் மாறிடுச்சு. இந்த உலகத்துல பணத்துக்கு மயங்காதவங்க யாரும் கிடையாது. இப்போ அவங்க என் மேல சந்தேகப்படல. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரவணனும் மேகா எந்த காரணத்து கொண்டும் மரகதம் பாட்டி தான் எல்லாமே உன்னையும் மாத்தி வச்சாங்கிற விஷயம் மகேந்திரனுக்கும் லட்சுமிக்கும் தெரியக்கூடாது. இப்படி தெரிஞ்சதுன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்கம்மா. தெரியாம பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமைங்கிறாரு. மேகா சரவணன் கிட்ட ஃபோன் பேசிட்டு திரும்புறப்போ ஒரு ரூம்குள்ள வந்து ஜானகி மேகா கிட்ட அவங்க கொடுத்த செக்கை திரும்ப கொடுக்குறாங்க. இந்த மேகா எனக்கு உன்னோட செக்லாம் வேணாம், நீயே வச்சுக்கோ. எனக்கு உன் மேல சின்ன சந்தேகம் இருக்கு. நீ சரவணனோட பொண்ணு தான் நினைச்சிருந்தா உனக்கு எப்போ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோ அன்னைக்கே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா நீ சொல்லாம மறைச்சிட்ட. இப்போ நீ ஏதோ சதி திட்டம் போறன்னு அர்த்தம். உங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டு விட்டு துரத்திருக்கனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சின்ன வயசுலயே உன்னையும் செல்லமாவும் ஏன் சரவணன் மாத்தி வைக்கணும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்கு. இதை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களை நான் நம்ப மாட்டேன். உன்னையும் செல்லமாவும் மாத்தி வச்சது யாருன்னு எனக்கு தெரியட்டும். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பாத்துக்கலான்னு கோவத்தோட மேகா கிட்ட பேசிட்டு போறாங்க. செல்லம்மா கோயில சாமி கும்பிட்டு இருக்கிறப்போ உங்களை பாக்கிறதுக்காக சித்தார்த் வராரு. என்ன செல்லம்மா இந்நேரம் கோயில என்ன பண்றேன்னு கேட்க, இல்ல சார் வீட்டுல ஒரு பிரச்சனையா இருந்துச்சுல்ல, என் மனசு நிம்மதியாகட்டும்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு வந்தேன். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல சார். என்னையும் மேகாவும் யார் மாத்தி வச்சாங்கன்னு தெரியல. பண்ணவங்க யாருன்னு நம்ம மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த உண்மையெல்லாம் தானா தெரிய வரும் சார்னு சொல்ல, கவலைப்படாங்க செல்லம்மா நானும் உங்க கூட சேர்ந்து கண்டுபிடிக்கிறேன். இப்ப நேரம் ஆயிடுச்சு வாங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போறாரு. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.